வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது கிராம உதவியாளர் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் கட் ஒன்று வந்திருக்கு. 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு அரசாணை வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு, சென்னை காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என தமிழக அரசு அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்ட அரசாணையில் குறிப்பிட்டதாவது, வருவாய்த்துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை சிறப்பு கால முறை ஊதியம் 11,100 முதல் 35,100 என்ற ஊதிய கட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்கள் வாரியாக மொத்தம் 2299 பணியிடங்கள் காலியாக உள்ளது. இதன்படி திருப்பூர் மாவட்ட வருவாய் அலகில் 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்கள் மட்டும் நிரப்பிட உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான விண்ணப்பிப்போர் இறுதி வகுப்புச் சான்றிதழ் தேர்வில் தமிழ் ஒரு பாடமாக கொண்டு எழுதப்பட்டிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் 21 வயது நிறைவு செய்து அந்த வட்டத்தை செய்து உரியவராக இருக்கல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராம உதவியாளருக்கான அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கூடிய விரைவிலேயே தேர்வு அப்படின்றதும் வந்துடும். ஸோ நம்ம இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேவைப்படுற நபர்கள் தாராளமாக நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். அதே போல் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றதும் கொடுக்குறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட டைமில் வீடியோ கிளாஸஸாக கொடுத்துருவோம். அந்த வீடியோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இதை தாண்டி வேறு எதுவுமே பார்க்குற மாதிரி இருக்காது. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.